ஹாப்பி சண்டே டு ஆல். 1 வீக் விரதம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் நான்வெஜ் எடுத்தோம். ஸோ எங்களுக்கு தொண்டிலேருந்து இந்த முரல் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு. ஸோ அப்படியே ஃபுல்லாக வந்தனால நான் தான் க்ளீன் பண்ணோம். அதுக்குள்ளே டூல்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடுறேன். இந்த பாருங்கள், ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிசர்ஸ் வச்சு விங்ஸு அந்த முள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே கட் பண்ணிடுவேன். நார்மல் சிசர்ஸ் தான் நான் இதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஃபிஷ் கட்டிங் சிசர்ஸ் ஆன்லைனில் போட்டு இதை எல்லாத்தையும் நம்ம அதை கட் பண்ணலைன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம கையை குத்திரும். இதுவுமே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் நான் இதை பழகினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிடுவேன். அந்த நைஃபும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ மண்டையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே நமக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அது மாதிரி நான் பீஸ் போட்டுட்டேன். பீஸ் போட்டு சப்போஸ் அது வந்து கட் பண்ண முடியாத பட்சத்தில் நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் நான் பீஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு மீனை கட் பண்ணுற வீடியோ தான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் போட்டு அலசியிருக்கேன். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, வெந்து கட்டது மீன் வேகாமல் கெட்டது வந்து கறின்னு சொன்னாங்க. அதுபோல் கழுவாமல் கெட்டது மீன் கழுவி கெட்டது கறிம்பாங்க. அதனால் ஃபிஷ்ஷு மட்டும் நல்லா கழுவிடுறோம். எத்தனை அலசுகிறோமோ அதளவு தான் நமக்கு அதில் வந்து ஃபிஷ்ஷு அலசுறனால நமக்கு எந்த எனர்ஜியும் போகிறதில்ல, ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே. ஆனால் கழுவுனா தான் நமக்கு சாப்பிட முடியும். ஸோ மேக்ஸிமம் நான் ஒரு 10-12 அலசிடுவேன். எனக்கு வந்து ஃபிஷ்ஷு பர்சனலாக பிடிக்கும். பட் அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ இது பார்த்துக்கோங்க. நான் கட் பண்ண ஃபிஷ்ஷு இது வந்து நான் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுக்கிறேன். ஒரு 10-15 டைம் நான் அலசிட்டு அந்த நடுவில் அந்த குடல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சின்ன சின்ன குடல் எல்லாமே இருக்கும். எங்கள் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பட் சூப்பராக கழுவ சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஃபிஷ்ஷு அதெல்லாம் கழுவுனாங்கன்னா அப்படியே வெள்ளைன்னு இருக்கும். ஒரு டாட் பிளட்டு கூட இருக்காது. இதை வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த கழுவுறது எப்போவுமே நீட்டாக கழுவணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் அந்த இதை ஃபாலோ பண்ணுறேன். அது போக எங்கள் அம்மா சொன்ன டிப்ஸ் என்னென்னா, கழுவிட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு, நல்லெண்ணெய் இது 3ஐயும் போட்டு பெரட்டிட்டு ஒரு அலசல் எடுத்துட்டோம்னா மீன் வந்து கவுச்சியே அடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. நானும் அதே மாதிரி தான். அது போக மண் சட்டியில் பண்ணிங்கன்னா வீட்டில் கூட கவுச்சி அடிக்காது. தேங்க்யூ.